இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை நாம் தியானித்தோம். பாருங்கள், நம்முடைய கண்ணையும் காதையும் கர்த்தர் எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், நாம் மனம் திரும்புவதற்காக. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். நாம் காதாலை கேட்கிறோம். மற்ற வேதத்தை வாசிக்கும் போது நாம் கண்ணாலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய இந்த காதும் கண்ணும் திறந்தால்தான் நான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதை நம்மாலே பார்க்க முடியும். அப்போ அது எலிசாவோட வாழ்க்கையில் இருந்தது. அதான் அவர் சொல்லுகிறார், இது எனக்கு வேண்டாம், நீ கொண்ட காணிக்கையை கொண்டு போவோம், அது எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆனால் கேயாசி பார்த்தீங்கன்னா, அந்த நாகமான் கொண்டு வந்த பொக்கிஷத்துக்கு பின்னால் ஓடி அவன் கிடைக்கிறது தான், அந்த பொக்கிஷம் அவனுக்கு கிடைக்கிறது. அதோடு சேர்த்து சாபம் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது, குடும்பத்திலே வருகிறது, சந்ததிக்கே வருகிறது. அப்போ நாம் எச்சரிக்கை அறுப்பமாக நம்முடைய கண்ணாலும் காதாலும் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் செய்கிற கிரியைகளை குறித்து நாம் கவனமாக இருப்போம். இன்னொரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இது ஏனென்றால், நாம் இதெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது தான் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து நாம் மனம் திரும்ப முடியும். அந்த வெளிப்படுத்தல நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்ப என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இதில் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனிதர்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதில் பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் எப்படியாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு. அப்போ அந்த வாக்கு தத்தம் நமக்கு நித்திய ஜீவன் வாக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய உலகத்தை நாம் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய கண்ணாலே அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோகத்தை நாம் பார்க்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். அது நம்முடைய கண், அது நமக்கு தெரிய வேண்டும். ஆவிக்குரிய கண் திறக்கப்பட வேண்டும். அப்போ இவங்களோட வாழ்க்கையில் எப்படியா வாக்கு தத்தம் இவங்களுக்கு பண்ணப்பட்டது தான், ஆனால் இன்னும் அடையவில்லை. அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பூமியில் எப்படி இருந்தார்களாம் பாருங்கள், அவர்கள் பரதேசிகளைப் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எதற்கென்றால், தூரத்தில் அவைகளை கண்டப்போ அவங்களோட ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. அதனால தான் தூரத்தில் அதை பார்க்கிறார்கள். தூரத்தில் அவைகளை கண்டு அதை நம்புகிறார்கள், அணைத்து கொண்டு சொந்தமாக்குகிறார்கள். அப்போ அதனால் அவர்கள் எப்படி இந்த பூமியிலே வாழ்கிறார்களாம், தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அவங்க நடிக்க இல்லை, அறிக்கை எடுக்கிறாங்க. இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை நாம் ஒரு பரதேசி என்று அவங்க அறிக்கை எடுக்கிறாங்க. நாம் ஒரு அந்நியர், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் அந்நியர்கள் என்று சொல்லுகிறார்கள், அறிக்கை எடுக்கிறார்கள். இன்றைக்கு நாம் உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தை நமக்கு ஒரு நாம் ஒரு பேரை நாம் உண்டாக்குகிறோம். பாருங்க, காயின் ஒரு பட்டணத்தை கட்டி தன்னுடைய பெயரை அங்கே வைக்கிறான் அந்த பட்டணத்துக்கு. அப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? காயினை போல நமக்கு ஒரு இடத்தை நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா? அப்போ பாருங்க, அப்போ இந்த உலக வாழ்க்கைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதை நாம் பெற்றுக்கொண்டா சரி. நாமாவே நம்முடைய கண்களால் இச்சித்து மற்றவன் வைத்திருக்கிறானே, மற்றவன் அதை வைத்திருக்கிறானே சொல்லி நாமாவே போனோம் என்றால் அது ஆபத்து. அது பார்த்தீங்கன்னா நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்க செய்திரும். அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், இப்போ எப்படி அவங்க உலகத்தில் வாழ்ந்தாங்களாம் அந்த பரிசுத்தவான்கள், அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழ்ந்தார்கள். பாருங்கள், அப்போ அப்படியான ஒரு காரியம் தான் நமக்கு வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. அது அழகாக ஆவியானவர் பாருங்கள், பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அது எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியரிலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், எதிர்பார்ப்பே இல்லை. நீர் வந்தால் வாரும், நாம் எங்களோட வாழ்க்கையை வாழ்வோம். அப்படி தான் அநேகரோட எண்ணங்கள் இருக்கிறது. அப்போ நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதை நம்முடைய கண் பார்க்கும், நம்முடைய செவி கேட்கும். அதைங்க நாங்கள் பார்க்குறோம். அப்போ இவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எப்படி இருந்தாங்களாம் என்று அவங்களுக்கு தெரியும். நம்முடைய குடியிருப்பு இங்கே அல்ல.
எப்படியும் பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கும் வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் நாம் அந்நியரும் பரதேசியமாக இங்கே நாங்கள் வாழ்வோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 9ஆம் வசனம் 11:9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. பாருங்கள், அப்போ நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டால், பாருங்கள், ஆபிரகாமுக்கு கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் அவர் எப்படியாம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த தேசத்திலே வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே ஒரு பரதேசியை போல் அவர் இருக்கிறார் என்றால் அவர் அதில் எந்த ஒரு நாட்டமும் இல்லை. ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய கண் பரலோகத்தை பார்த்து விட்டது. அதனால் அதை அவர் வாஞ்சித்தார். அப்போ அந்த பரலோகத்தோடு ஒப்பிடும் போது இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற வீடோ பணமோ படிப்போ எல்லாம் குப்பை. அது பவுலுக்கு தெரிஞ்சது. அதான் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக அது மேன்மை. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் ஆபிரகாம் பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ண தேசம்தான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார் இந்த உலகத்திலே. ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தாராம்? பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களை குடியிருந்தார். காயினை போல ஒரு பட்டணத்தை கட்டி தங்களுடைய பெயரை அதுக்கு வைக்கவில்லை, கூடாரத்தில் குடியிருந்தார்கள். இருக்கும் வரைக்கும் நாம் இருந்துட்டு போவோம். கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் ஆயத்தப்படுத்த நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் இருப்போம். ஆனால் நம்முடைய குடியிருப்பு இங்கே அல்ல, பரலோகத்தில் இருக்கு. அப்போ அதற்காகத்தான் நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய கண்ணின் பார்வை எப்படி இருக்கிறது. அப்போ அதுபடி தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். கியாசின் வாழ்க்கையை பார்க்குறோம், எலிசாவின் வாழ்க்கையை பார்க்குறோம். அவங்களுடைய பார்வை நாம் எச்சரிக்கையாக இருப்போமாக. பாருங்கள், நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க நம்முடைய கண் திறக்க வேண்டும். அதான் அழகாக எழுதியிருக்கு சங்கீதம் 119:18. உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரலும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, அதான் முதலே சொன்ன மாதிரியே வசனத்துக்குள் இருக்கிற சத்தியத்தை என் கண் பார்க்க வேண்டும். அதை நான் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனத்துக்குள் இருக்கிற அந்த ரகசியங்கள், அந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, அந்த வாஞ்சையோடு நாம் கேட்க வேண்டும். அப்போ அந்த வாஞ்சையோடு கேட்கும்போது தான் அந்த கண் திறக்கப்படும், என்னோட ஆவிக்குரிய கண். அதுதான் இது இந்த காரியங்கள். அப்போ இதுக்காக தான் அதிகமாக நான் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி வேதத்தை வாசிக்கிறோம்? இன்றைக்கு அநேகரும் மனசாட்சி குத்துமே என்று சொல்லி ஒரு கடமைக்காக ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிச்சுட்டு டக்குன்னு மூடி வைக்கிறார்கள். பாருங்கள், சில பேர் அப்படி வாசிச்சுட்டு போகிறா, ஒரு மனசாட்சி குத்துமேன்னு சொல்லி. ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைபிள் திறந்து மூடின பிற்பாடு வீட்டில் திறக்க மாட்டார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்கத்தில் தான் பைபிளை திறப்பார்கள். அப்போ அந்த கூட்டத்தை விடுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? அந்த வாஞ்சை இருக்கிறதா? ஆண்டவரே, சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தும். உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்போ இதற்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13-14. பாருங்கள், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பதம் படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவையே ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, நாம் கர்த்தருடைய வார்த்தையை எந்த கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்குறோம்? அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். அப்போ இன்றைக்கு நாம் மனுஷ ஞானத்தினாலே நாம் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்த முடியும். ஏன்னா இப்போ நவீன காலம் நாம் வாழ்கிறோம். பாருங்கள், இந்த ChatGPT கொடுத்தோம்டா, ஸோ அதையே ஒரு ஆயத்தப்படுத்தும். ஒரு வசனத்தை கொடுத்தீங்கண்டா அதை எல்லாம் ஆயத்தப்படுத்தும். அப்போ எல்லாம் நவீன காலம். அப்போ நாம் பிரயாசப்பட தேவையில்லை இப்போ நாம் வாழும் காலத்திலே. அப்போ பல காரியத்தை நாம் செய்ய முடியும். அதான் மனுஷ ஞானத்தை பயன்படுத்தி நாம் ஊழியம் செய்யலாம், நாம் பிரசங்கம் பண்ணலாம். ஸோ பலதை நாம் செய்யலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது என்றால்,
பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, அதுதான் முக்கியம். அது வித்தியாசமானது. அது பரலோகத்திலிருந்து வருகிறது, உலக ஞானம் அல்ல, அது பரலோகத்திலிருந்து வருகிறது. இந்த ஆவியானவர் எப்படியாம் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, அந்த ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் பேச வேண்டும். அதை ஏற்கனவே நான் சொன்னேன். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய சொந்த வார்த்தை அல்ல, அவர் சொல்லுகிறபடி நாம் பேச வேண்டும். என்ற ஆண்டவர்கிட்ட நான் ஒரு காரியம் எப்பயும் நான் சொல்லி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசாவிட்டால் எங்கேயுமே நீ அனுப்பாதிரும், எங்கே நான் போகக்கூடாது. சும்மா போய் பிரசங்கித்து வரலாம், ஆனால் அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆண்டவர் சொல்லி நான் போக வேண்டும், அவர் சொல்லணும் இந்த வார்த்தையை பேசுன்னு சொல்லி அதை நான் பேசும்போது அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும் என்ற கர்த்தர் பேசுகிறார். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்மதம் படுத்தி காண்பிக்கிறோம். இதுதான் ஆவிக்குரியது. அப்போ அதான் இதுக்கு தான் ஆவிக்குரிய கண்ணும் ஆவிக்குரிய காதும் திறக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் பேசுவதை கேட்க வேண்டும் என்னுடைய காது, ஆவியானவர் வெளிப்படுத்துவதை கேட்க வேண்டும் என்னுடைய காது. அப்போ தான் நான் மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியும். அதுதான் வல்லமை உள்ளது. இப்போ பாருங்கள், சொல்லப்பட்டபடி மனுஷ ஞானத்தினாலே நாம் பிரயாசப்பட்டு ஆயத்தப்படுத்தி பேசலாம், ஆனால் அதில் எந்த ஒரு காரியம் இருக்காது. ஏன்னா அது மனுஷ ஞானம். ஆனால் இது தேவ ஆவியானவர் பேசுகிறது, அதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் ஒன்று கவனிக்க வேண்டும். 14 வசனம் எச்சரிக்கிறது பாருங்கள். ஜென்ம சுவாபமான மனுஷனோன்னு சொல்லப்படுது. ஜென்ம சுவாபம் என்றால் ஆதாமின் சாயல் உடையவன். ஒரு மனுஷ ரீதியாக பாருங்க, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவன். என்ன, அவனுக்கு அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்பட இல்லை, இந்த ஆவிக்குரிய காதும் திறக்கப்பட இல்லை. அதனாலே அந்த ஆவிக்குரிய காரியங்களால் அவன் கேட்க முடியாது. அதில் இருக்கிற அந்த ரகசியங்கள், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான செய்தி அவனாலே விளங்கி கொள்ள முடியாது. ஏன்னா அவனுடைய காது மாமிச காது, ஆதாமுக்குரிய காது. அதனால் பாருங்க, அந்த சத்தத்தை அவனால் ஆண்டவர் அதுக்குள்ள இருக்கிற சத்தத்தை அவனால் கேட்க முடியாமல் இருக்கும். ஏன்னா ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், ஆதாமின் சாயல் உடையவன். அப்போ அந்த செய்திக்குள் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அவன் அறிய மாட்டான். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவர்களை அறியவும் மாட்டான், அது விளங்கிக் கொள்ளவும் மாட்டான் தான் சொல்லப்படுகிறது. ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவன் என்று அவனுக்கு அந்த ஆவிக்குரிய கண்ணும் இல்லை காதும் இல்லை. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். இன்றைக்கு பாருங்க, சத்தியத்தை சொல்லும்போது இன்றைக்கு பல பேரால் கேட்க முடியல, விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், அவனை விளங்கிக் கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாக இருக்கும். அவன் தான் அவனுடைய செவியும் அவனுடைய கண்ணும் ஆவிக்குரியதாக அல்ல, திறக்கப்பட இல்லை. அதான் சொல்லப்படுகிறது, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவை ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய கண்ணும் என்னுடைய ஆவிக்குரிய காதும் திறந்தால் தான் சொல்லப்பட்டபடி ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவை ஆனதால். அப்போ இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய காதும் கண்ணும் உடையவன் தான் இதை நிதானிப்பான். மற்றவர்களுக்கெல்லாம் பைத்தியமாக இருக்கும் இந்த காரியங்கள். அப்போ இந்த செய்தியை ஆவிக்குரிய ரீதியாக இந்த செய்தி உங்களுக்கு வரும்போது, உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய கண்ணும் அந்த ஆவிக்குரிய காதும் இருக்கும்போது இதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். என்றால் இது பரிசுத்த ஆவி பேசுகிற விதமாக இருக்கிறது. இந்த மனுஷ ஞானத்தினாலே வந்ததல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 1 அதிகாரம் 11-12. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைப்படியான நல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், அவரே சொல்லுகிறார் பவுல். பாருங்கள், அருமையாக இருக்கிறது. என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையினாலே வந்ததல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம், நம்முடைய ஊழியம், நம்முடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள். சொல்லப்பட்டபடி மனுஷனை யோசனைப்படி இது வந்ததா அல்லது ஆவியான சொல்லுறபடி வந்ததா? அதான் அடுத்த வசனம் அவர் சொல்லுகிறார், நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், அருமையான வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து தான் அதை வெளிப்படுத்துகிறார்.
அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கர்த்தரிடத்தில் நாம் பெறுகிறோமா, அல்லது மனுஷ ஞானத்தினாலே சில காரியத்தை நாம் அறிகிறோமா? எப்படி நாம் செய்கிறோம், எப்படி நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம், எப்படி அதை நாம் செய்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரா, அல்லது மனுஷ ஞானத்தினாலே பலதை நான் அறிகிறேனா? அப்போ பவுலப்பன் சொல்லுகிறார், ஒரு மனுஷனால் நான் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. அது முடியும், மனுஷனாலே நாம் பெற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம், எதை பிரசங்கிக்க வேண்டும் என்று மனுஷன் சொல்லலாம். நமக்கு சில ஊழியக்காரர்களுக்கு பாச சொல்லுவார். ஒரு வெளிநாட்டிலேருந்து யாரும் வரும்போது, பாச இந்த சபையில் இப்படி பிரச்சனை இருக்குது, இதை குறித்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பேசுறது வந்து நாம் நினைக்கிறபடி பேசுவதல்ல, ஆவியானவர் பேச வேண்டும். அப்போ ஆவியானவருக்கு தெரியும் இந்த சபைக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று. அப்போ ஆவியானவர் தான் பேச வேண்டும், நாம் சொல்லக்கூடாது. வார பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் இது இந்த டாப்பிக்கை வச்சு பேசுங்க, இன்றைக்கு குடும்பத்தை குறித்து பேசுங்க, இன்றைக்கு பாருங்க அந்த காரியத்தை குறித்து பேசுங்க, இந்த காரியத்தை குறித்து நாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் மனுஷ ஞானத்தினாலே போதிக்கிறதாய் வந்துவிடும். பவுல் அப்போ சொல்லுகிறார், ஒரு மனுஷனாலே நான் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, யாரும் எனக்கு சொல்ல இல்லை, இயேசு கிறிஸ்துவை அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் இந்த ஊழியம் செய்ய வேண்டும். மனுஷனாலே பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை. அங்கே மனுஷ சித்தம் ஒன்றும் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்த வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, எங்கே போக வேண்டும், எதை பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ இன்றைக்கு உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? எப்படி நீங்கள் செய்கிறீங்க அந்த ஊழியங்களை? மனுஷன் சொல்லி செய்கிறீங்களா? மனுஷன் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் பேசுகிறீங்களா? மனுஷன் சொல்லி தான் இதை நீங்கள் செய்கிறீங்களா? அப்படி செய்யும் போது அதில் எந்த இதுவும் இருக்காது, கர்த்தருடைய கரம் அதில் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை வெளிப்படுத்தும் போது அதில் கர்த்தருடைய கரம் இருக்கும். காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஜனங்களுடைய இருதயம் தொடப்படும். மற்ற பேதுரு பார்த்தீங்கன்னா பிரசங்கித்தார், 3000 பேர் பாருங்க இருதயத்தில் குத்துண்டவர்களாய் மனம் திரும்பினார்கள். அது யாரு? ஆவியானவர் பேசினார். அப்படித்தான் எழுப்புதல் வந்தது ஆரம்பத்திலே. இன்றைக்கு மனுஷங்க பேசி கொண்டிருக்கிறாங்க சபையிலே, மனுஷங்க சொல்லுகிறபடி இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மனுஷனுடைய ஐடியாக்கள் வந்து வருகிறது பிரசங்கத்திலே, சபைக்குள்ளே. அதனாலே பார்த்தீங்கன்னா எழுப்புதல் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்த வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையான வார்த்தைங்க நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். காதுகளினால் கேளாமல் சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறார் தானே, அது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். பாருங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் அதிகமாக நம்முடைய காதை பயன்படுத்துகிறோம். அது உண்மை தானே, காது பயன்படுத்த என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்முடைய காது தேவைதான். இதே போலத்தான் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த ஆவிக்குரிய காது முக்கியம். பாருங்க, அதுதான் பல இடங்களில் இயேசு சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி. பாருங்க, மத்தேயு 13:9 11 வரையும் பார்க்கும்போது அதை இங்கே சொல்லுகிறார் அந்த காரியத்தை. பாருங்க, இதோண்டு பார்க்கும் சாதாரண காதினாலே கேட்டால் அந்த வெறும் செய்தியாகத்தான் நமக்கு இருக்கும். அப்போ ஒரு காரியம் சொல்லும்போது நம்முடைய உலக காதினாலே நாம் செய்தியை கேட்டால் அது வெறும் செய்தியாகத்தான் இருக்கும். அப்போ அதான் பார்த்தீங்கன்னா நாம் ஆவிக்குரிய காது திறக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய காது திறக்கப்படும் போது அதில் இருக்கிற பரலோக ரகசியங்களை பாருங்க அந்த வெளிப்படும். அந்த காது, நம்முடைய காது கேட்கும். அதான் இதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் காட்ட விரும்புகிறேன். யாத்ராகமம் 20 18-19 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகுகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பாருங்க, இங்கே பார்க்கும்போது ஜனங்கள் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியலை என்று அவன் எதை பார்த்தாங்கண்டா, அங்கே பார்க்கும்போது இடி முழக்கங்கள், மின்னல்கள், பாருங்க எக்கால சத்தம், மழை புகுகிறதை கண்டார்கள். ஆனால் அதுக்குள் இருக்கிற தேவனுடைய சத்தத்தை இவர்கள் கேட்கவில்லை. அதான் அவங்க சொல்லுகிறாங்க பயந்து. பாருங்க, அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று கிட்ட வர சொல்லுகிறார். மலையின் அடிவாரத்துக்கு கிட்ட வர சொல்லுகிறார். அவங்க எல்லாம் ஆயத்தப்படுகிறாங்க கர்த்தரை சந்திக்கிறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடி முழக்கம், மின்னல் அதெல்லாம் பார்க்கும்போது தூரத்துக்கு போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அவனுடைய சத்தத்தை கேட்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுகிறாங்க மோசேயை பார்த்து. பாருங்க, மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும். அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே,
நீர் எங்களோடு பேசும் மோசே, தேவன் எங்களோடு பேசாதிருப்பதாக. பாருங்க, நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்போ இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேவனோட கிட்டி சேர விருப்பம் இல்லை, தூரத்தில் பின்வாங்கி போய் தூரத்தில் நிற்கிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்து எங்களுக்கு சொல்லுங்கள், நாம் அவரை கர்த்தரை கிட்டி சேர நமக்கு விருப்பம் இல்லை, நாம் தூரத்தில் நிற்கிறோம், நீங்கள் போய் பேசுங்க. இன்றைக்கு தான் பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் கிட்டி சேர மாட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு கிட்டி போக மாட்டாங்க, காத்திருக்க மாட்டாங்க, டைம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அது செய்யுங்க, கர்த்தரிடத்தில் விசாரிங்க, எனக்கு பிள்ளையின் திருமணத்துக்காக கர்த்தரிடத்தில் போய் விசாரிங்க, எந்த மாப்பிள்ளையை தெரிஞ்செடுக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் விசாரிங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறான்னு சொல்லுங்க. பாருங்க, அப்போ நாம தான் அதை செய்ய வேண்டும். அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த காரியங்களை. அப்போ இவர்கள் என்ன செய்தார்களாம், இவங்க கர்த்தரை கிட்டி சேரவில்லை. அப்போ யார் இந்த ஜனங்கள் என்றால், பாருங்க, இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், அடுத்தது கீழ்ப்படியாதவர்கள், மற்றது முறுமுறுக்கிறவர்கள், தேவனை பரீட்சை பார்த்த ஜனங்கள். இவர்கள் தான் அந்த ஐடியா சொல்லுகிறாங்க. மோசே நீர் பேசினா காணும், நீர் சொல்லும் என்று சொல்லி. அப்போ அதான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் மோசே பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு அது இடி முழக்கம் அப்படியே தான் இருந்தது. ஆனால் மோசே கர்த்தர் பேசுகிறதை கேட்டார். அதான் அந்த காது திறக்கப்பட வேணும்னு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் ஜனங்களாக இருக்க விரும்புகிறோமா அல்லது மோசையாக இருக்க விரும்புகிறோமா? அப்போ ஜனங்களாக இருந்தோம் என்றால் நாம் தூரத்தை போய்விடுவோம், கிட்டி போக மாட்டோம், கர்த்தரை கிட்டி போக மாட்டோம், தூரத்தில் நிற்போம். அதான் நான் பார்க்குறோம், வடிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று. அப்போ ஜனங்கள் அப்படி தான், புசிப்பு குடிப்பு அதுக்கு மட்டும் கிட்டி போவாங்க. ஆனால் கர்த்தருடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது, உபவாசத்தோடு காத்திருப்பது, பொறுமையாக காத்திருப்பது, அதுக்கு நான் அவங்களுக்கு டைம் இல்லை. கர்த்தருடைய காரியம் என்றால் பின்வாங்க, அந்த சொல்லப்படுகிறது, பின்வாங்கி தூரத்தில் நின்று. ஜெபம் என்றால் பின்வாங்கி போகிறது. கர்த்தருக்கு சமூகத்திலே காத்திருப்பது என்றால் தூரத்தில் நிற்பது, கெட்டி போவது இல்லை. அதன்றைக்கு ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். பாருங்க, அப்போ மோசே அதன் நடுவிலே கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் எப்படி இருக்க விரும்புகிறோம்? மோசையாக இருக்க விரும்புகிறோமா அல்லது ஜனங்களாக இருக்க விரும்புகிறோமா? பாருங்கள், இதே மாதிரி சம்பவம் தான் புதிய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்குறோம். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். பாருங்கள், இங்கே நாங்கள் பார்க்குறோம், இயேசுவும் இருக்கிறார், அங்கே ஜனங்களும் இருக்கிறார்கள், எல்லாரும் ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இதில் நாங்கள் பார்க்கும்போது அங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கு இடிமுழக்கமாக இருந்தது, இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார் தேவதூதன் பேசினார் என்று சொல்லுகிறார்கள். இதில் நாங்கள் பார்க்கும்போது இங்கே பிதா பேசுகிறது, இயேசு கேட்கிறார். அதான் சொல்லப்படுகிறது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது இயேசு ஜெபம் பண்ணுகிறார், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இடிமுழக்கம், மற்ற கூட்ட ஜனத்துக்கு தேவதூதன் பேசுகிறான். ஆனால் இயேசுவுக்கு பிதாவின் சத்தம். பார்த்தீங்களா, ஒரு சத்தம், ஆனால் மற்ற 2 பேருக்கும் வித்தியாசமாக இருந்தது. இயேசுவுக்கு பிதாவின் சத்தம். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய காது திறந்தால்தான் அந்த செய்தி வரும்போது அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்போ ஒரு ஊழியக்காரர் மூலமாக பேசிக்கொண்டிருப்பார் கர்த்தர். அப்போ உங்களுடைய அந்த ஆவிக்குரிய காது திறக்கும் போது தான் அதிலிருந்து டைரெக்டாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதான் ஆவிக்குரிய காது திறக்கப்பட வேண்டும். மற்றவங்களுக்கு அது சும்மா ஒரு பைத்தியமாக இருக்கும் அந்த வார்த்தை.
மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சும்மா இருக்கும், சில தூங்கி கொண்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிற டைம் பாஸிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய காது திறக்கும் போது அதுலேருந்து உங்களுக்கு ஜீவ நீரூற்று வரும், உங்களுக்கு ஜீவன் வரும் அந்த வார்த்தையினாலே. அதுக்குத்தான் நம்முடைய ஆவிக்குரிய காது திறக்கப்பட வேண்டும். பாருங்கள் எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அப்போ நாம் உணர வேணுமென்றால் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணும் என்னுடைய ஆவிக்குரிய காதும் திறக்கப்பட வேண்டும். அப்போ நாம் இந்த மயக்க நிலைமையில் இருந்தோமா இருந்தால் அதான் ஆவியிலே ஆரம்பம், மாமிசத்திலே முடிவு. அப்போ நம்முடைய முடிவு இப்படி தொடர்ந்து மாமிசத்தில் இருந்தோமா இருந்தால் அதான் நாங்கள் பார்த்தோம். அப்போ எவ்வளோ நாங்கள் கவனமாக இருக்க வேணும்னு பாருங்கள். அப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் பிதா பேசுகிறார். இயேசுவுக்கு தான் அந்த சத்தம் பிதாவின் சத்தமாய் கேட்கிறது. அங்கே மோசையில் நாங்கள் பார்க்கும்போது ஜனங்கள் இடி முழக்கம் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாங்க, மோசே நீர் மாத்திரம் எங்களோடு பேசினா காணும், ஆண்டவர் எங்களோடு பேசாது இருப்பாராக. அப்போ நாம் கவனமாக இருப்போமாக. பாருங்கள், இதோட நான் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆவியிலிருந்து மாம்சத்துக்கு செல்லும் ஆபத்தான மாற்றம், அதான் அந்த செய்தியின் தலையங்கம். பாருங்கள், இப்போ நான் பார்க்குறோம் இந்த எப்படி ஆபத்தான மாற்றம் என்று சொல்லி. நல்ல ஒரு ஆரம்பம் தான் ஆவியிலே, ஆனால் இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிக்க போகிறோம். அப்போ மாம்சத்துக்குள் தொடர்ந்து இருந்தால் இந்த மாற்றம் ஆபத்தாக இருக்கும். அதை முதலாவது பார்த்தோம், மயக்கம். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாத படிக்க ஒரு மயக்கம். இன்றைக்கு பல பேர் இந்த மயக்க நிலைமை இருக்கிறார்கள். பாருங்கள், ரெண்டாவது ஆபத்து என்னென்றால் உணராதிருக்கும் போது அந்த உணர்வு முக்கியம். அப்போ உணராது இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம், உலகத்துக்கேற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அதான் புசிப்பு குடிப்பு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் நோவாவின் காலத்தில் அவர்கள் இருந்தது போல இன்றைக்கும் அப்படி தான் ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுக்கு தான் முக்கியத்துவம், உலக வாழ்க்கைக்கு புசிப்பு குடிப்புன்னு சொல்லி அதுக்கு டைம் கொடுப்பார்கள், அதுக்கு பிரயாசப்படுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒன்றுமில்லை. அடுத்து பாருங்கள், காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். அதான் அந்த உணராது இருக்கும்போது வருகிற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். கண் இருக்குதான் ஆனால் பார்க்க முடியலை, காது இருக்குதான் ஆனால் கேட்க முடியலை, கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்க முடியலை, கர்த்தருடைய வசனத்திற்கு சத்தியத்தையும் பார்க்க முடியலை. பாருங்கள், அதான் மத்தேயு 13:15 திரும்ப நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது என்று சொல்லி இங்கே இயேசுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவிக்குரிய காதும் கண்ணும் திறக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் தான் நாங்கள் பார்த்தோம். இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்ப மாட்டார்கள், அதான் எழுதப்பட்டிருக்கு அதில் மத்தேயுவில். ரெண்டாவது வாழ்க்கையிலே ஆரோக்கியம் இருக்காது, அதான் நான் பார்க்குறோம். அது அப்போஸ்தலர் 26:20 நீங்கள் வாசித்தா தெரியும், வாழ்க்கையிலே ஆரோக்கியம் இருக்காது. மூன்றாவது இருதயம் கொளுத்திருக்கும், அதால் வருக விபரீதம். அப்போ இப்படி இருக்கிறபடியால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே முடிப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள். திரும்ப அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரான்னு சொல்லி இங்கே கேட்கப்படுகிறது. ஸோ இந்த வார்த்தையை சிந்திங்க, உங்களோட வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஆரம்பம் நல்லது தான், நாம் எல்லாரும் நல்ல ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்து இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டது பெரிதான ஒரு பாக்கியம். ஆனால் எப்படி நாம் முடிக்க போகிறோம், கர்த்தர் எப்படி நம்மை கூப்பிட போகிறார், உண்மை உத்தமான ஊழியக்காரனா என்று சொல்லியா, அல்லது அக்கிரமக்காரன் என்னை விட்டு அகண்டு போன்று சொல்ல போகிறாரா? அப்போ நாம் சிந்திப்போமாக. இனி காலம் செல்லாது, கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார், கர்த்தர் நமக்கு தருணம் தருகிறார், கர்த்தர் நம்மோடு இப்போ பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இரட்சணை நாள் பாருங்கள், இன்றைக்கு அனுகிரக காலம், இதை நாம் பயன்படுத்துவோமாக. இயேசுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே இந்த செய்தியை பல பேருக்கு அனுப்புங்க. நானும் நீங்களும் ஆயத்தப்பட்டு நம்முடைய மணவாளனை சந்திக்க நாம் ரெடியாகுவோமாக. அடுத்த முறைக்கு புது செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.